விவான் இப்போ நம்ம ராஷ்டிர பாஷால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய 11th ரோமன் கேரக்டர்ஸ் பத்தி எழுதுவோம்ல அதுதான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் 5 ஏகான்கி இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 2 ஏகான்கி படிச்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏகான்கியோட கேரக்டர்ஸ் பேஜ் நம்பர் 91ல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜீவன்லால நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் கேரக்டர் ராஜேஸ்வரியை பார்க்க போறோம். राजेश्वरी बहु की विदा एकांकी का प्रमुख पात्र है. राजेश्वरी बहु के विदा एकांकियोடைய प्रमुख पात्र है, इंपॉर्टेंटाன कैरेक्टर. एकांकी அப்படின்னா एक्ट प्ले. वह जीवनलाल की पत्नी और रमेश के माँ है. वह அவள் जीवनलाल की पत्नी, जीवनलाल उடைய वाइफ एंड रमेश की माँ है, रमेश उடைய अम्मा. ஓகே, आमतौर पर அப்படின்னா என்ன அர்த்தம்னா, आमतौर पर அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸெப்ஷன் சொல்லி அர்த்தம். ஓகே, सास अपने बहू के विषय में काफ़ी कठोर रहा करते हैं. அதாவது சாஸ் வந்து அதாவது மாமியார் அப்படியே பஹுக்கி விஷயமே அவங்களுடைய மருமகள் விஷயத்தில், பஹு அப்படின்னா மருமகள், அப்படி பஹுக்கி விஷயமே தன்னுடைய மருமகள் விஷயத்தில் காஃபி கட்டோர் ரஹா கர்த்தே ஹே, காஃபி போதுமான அளவுக்கு, கட்டோர் ஹார்ஷா ரஹா கர்த்தே ஹே இருப்பது வழக்கம். ஓகே, அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் தன்னோட மருமக விஷயத்தில் ரொம்ப வந்து ஹார்ஷாக இருக்குது வழக்கம். லக்கின் ஆனால் ராஜேஸ்வரி இஸ்கா அப்புவாது ஹே, ராஜேஸ்வரி இதுக்கு ஆப்போசிட். இது வந்து ஆம்தோர் பர் அப்படின்னா அது வந்து விதி விலக்குன்னு சொல்லுவாங்களா, எக்ஸப்ஷன்னா அது விதி விலக்குன்னு அர்த்தம். ராஜேஸ்வரி இஸ்கா அப்புவாது ஹே, ராஜேஸ்வரி இதுக்கு ஆப்போசிட். அப்புவாது ஹே அப்படின்னா ஆப்போசிட். ராஜேஸ்வரி மம்தா கி மூர்த்தி ஹே, ராஜேஸ்வரி எப்படி இருக்காங்கன்னா மம்தா கி மூர்த்தி ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்புள்ளம் கொண்டவங்க, அன்பின் உருவம். மம்தா கி மூர்த்தி அப்படின்னா அன்பின் மறு உருவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ராஜேஸ்வரி அந்த ஏகான்கியோட பஹுகி விதா ஏகான்குடைய முக்கிய கேரக்டர், அவங்க ஜீவன்லாலுடைய ஒய்ஃப் அண்ட் ரமேஷோடைய அம்மா. அதாவது எக்ஸப்ஷன், அதாவது விதிவிலக்கா எப்படி இருக்கு, விதிவிலக்கு அவங்க எப்படின்னா எல்லா மாமியாரும் மருமகள் விஷயத்துல போதுமான அளவுக்கு வந்து ஹார்ஷாக தான் இருப்பாங்க. ஆனால் ராஜேஸ்வரி இதுக்கு வந்து அப்புவாது ஹே, அதாவது ஆப்போசிட். ராஜேஸ்வரி மம்தா கி மூர்த்தி ஹே, அவங்க வந்து அன்போடு மறு உருவம் அவங்க. ஹர் மா ஜான்தே ஹே கி பஹு பி கிசி மா கி பேட்டி ஹே. ஹர்மா, ஹர்னா எல்லாம். ஓகே, ஹர்மா எல்லா அம்மாவும், ஜான்தே ஹே தெரியும், எல்லா அம்மாவுக்கும் தெரியும், பஹூபி மருமகளும், கிசி மாக்கி யாரோ ஒரு அம்மாவோட பேட்டிஹே பொண்ணு. ஸோ எல்லா அம்மாவுக்கும் தெரியும் மருமகளும் வேறு ஒரு அம்மாவுடைய பொண்ணு தான் அப்படின்னு தெரியும். ஜெய்சே ராஜேஸ்வரி கௌரி கே ராஹ் தேக்தே ஹே வைசே ஹி கமலா கி மா பி கமலா கி ராஹ் தேக் ரஹி ஹோகி. ஸோ ஜெய்சே எப்படி ராஜேஸ்வரி கௌரிக்கே ராஹ் தேக்தி ஹே, ராஜேஸ்வரி வந்து கௌரியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ, ராஹ் தேக்தி ஹேம்னா எதிர்பார்த்து காத்திருக்குது. ஜெய்சே எப்படி ராஜேஸ்வரி கௌரிக்கோ ராஹ் தேக்தே ஹே, ராஜேஸ்வரி கௌரிக்காக வெயிட் பண்ணி காத்திருக்காங்களோ, வைசே அப்படிதான் கமலாக்கிமா, கமலாவோட அம்மாவும் கமலாக்கு ராஹ் தேக் ரஹி ஹோகி, அதாவது கமலாவுக்காக வந்து எதிர்பார்த்து காத்துட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து ராஜேஸ்வரி தன்னோட மகளுக்காக கௌரிக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் கமலாவோட அம்மாவும் கமலாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. इसलिए वह प्रमोद को अपने और से 5,000 देने को तैयार होती है. इसलिए இதனால தான் வஹ் அவள் பிரமோதுக்கு அப்பனி அவங்களாவே, அவுர் சே அப்பனி அவுர் சேனா அவங்களாவே, அப்பனி அவுர் சே அப்படின்னா அவங்களாவே 5,000 தேனேக்கோ 5,000 ருபீஸ், அதாவது 5,000 கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து பிரமோதுக்கு தானாவே 5,000 ருபீஸ் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, எல்லா அம்மாவுக்கும் தெரியும் மருமகளும் இன்னொருத்தவங்களோட பொண்ணு அப்படின்னு தெரியும். ராஜேஸ்வரி எப்படி கௌரிக்காக காத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் கமலாவோட அம்மாவும் கமலாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ராஜேஸ்வரி வந்து பிரமோதுக்கு அவங்களாவே 5,000 ருபீஸ் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. ராஜேஸ்வரி अपने पति जीवनलाल की लालची स्वभाव को पसंद नहीं करती. ராஜேஸ்வரி अपने पति जीवनलाल के, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜீவன்லாலுடைய லால்ச்சி ஸ்வாபவ், அவருடைய அந்த பேராசை பிடிச்ச குணத்தை ஸ்வாபவத்தை பசந்த் நஹி கருத்தே, பிடிக்கல, பசந்த் நஹி கருத்தே அவங்க லைக் பண்ணலை, விரும்பலை. அந்தமே கடைசியில் ஜீவன்லாலுடைய மனசில்
ஜோ பரிவர்த்தன் ஹோதா ஹே, எந்த ஜோனா எந்த அர்த்தம், ஜோ பரிவர்த்தன் ஹோதா ஹே, எந்த சேஞ்சஸ் வந்ததோ உஸ்கா காரன், அதுக்கான காரணம் ராஜேஸ்வரி ஹி ஹே, ராஜேஸ்வரி தான். ஸோ ராஜேஸ்வரிக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜீவன்லாலுடைய பேராசை பிடிச்ச சுவாபம் வந்து பிடிக்காது. அந்தமே கடைசியில் ஜீவன்லாலுடைய மனசு மாறுறதுக்கு காரணமே ராஜேஸ்வரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.